கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அன்போடு நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நிறைய பேருக்கு தங்களை குறித்த ஒரு நல்ல மனப்பான்மை, தங்களை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம், தங்களை குறித்த ஒரு சிறந்த அபிப்பிராயம் இன்றைக்கு சிலர்கிட்ட இல்லாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க நம்பணும், நம்மை படைத்த ஆண்டவர் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்மளை படைக்கும் பொழுதே எல்லாவற்றையும் கொடுத்துதான் படைக்கிறார். ஒரு 5 வாலிபர்கள் நம்முடைய வேதாகமத்துல, ராஜா பொதுவா இந்த காரியத்திற்காக செலக்ட் பண்ணும் பொழுது இன்றைய நாட்களில் அந்த படிப்பு எப்படின்னா, அல்லது அந்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ், அந்த மாதிரி தேர்வு நேபுகாத்நேச்சார் வைக்கிறார். இந்த 5 வாலிபர்கள் எல்லாருக்கும் வைக்கிறாரு. அதில் அந்த 5 வாலிபர்கள் இவங்க யாருன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள். இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு பாருங்க. என்னன்னா, ராஜா கொடுக்குற சாப்பாடு, ராஜா கொடுக்குற ட்ரைனிங், ராஜா கொடுக்குற உணவு இதெல்லாம் சாப்பிட்டாதான் இதில் பாஸ் பண்ண முடியுன்றது அன்றைக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு இருந்து. ஆனால் இந்த வாலிபர்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க. ராஜா கொடுக்குற சாப்பாடை சாப்பிடாமலே நான் சிறந்தவனாய் வர முடியும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதனுடைய விளைவு என்ன? அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல வர்றேன். தானியேல் 1:20 கடைசி பகுதி சொல்லுகிறது, இந்த ராஜா என்னென்ன காரியத்தை விசாரித்தாரோ, அறிவுக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் விசாரித்தாரோ, மற்ற எல்லாரை விட ராஜாவின் கண்களிலே இந்த 5 வாலிபர்களும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். இன்றைக்கு ஒருவேளை தாழ்வு மனப்பான்மையோடு நான் ஒன்றும் இல்லை, என்னாலலாம் இது முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றா, இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை பலப்படுத்துவாராக. உங்களை 10 மடங்கு சமர்த்தர்களாக வைத்து, சமத்தன்னு சொல்லுவாங்க, த பெஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்க தொழில்ல, உங்க வேலையில, உங்க படிப்புல, உங்களுடைய சகல துறையிலையும் ஆண்டவர் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை நீங்க நம்புங்க, இதை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவருடைய பிள்ளையாயிருக்கிற நான் இந்த 5 வாலிபர்களைப் போல ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு, விசுவாசத்தோடு சொல்லணும், 10 மடங்கு சமர்த்தனா இருப்பேன். ஆண்டவர் அப்படி உங்க துறை சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களை அப்படி நடத்துவாராக, அப்படி வாழ வைப்பாராக, அப்படி படிக்க வைப்பாராக, அப்படி ஒரு காரியங்களை உங்கள் துறைகளை விளங்க பண்ணுவாராக என்று அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். May God bless.